வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு விவாகரத்து வழக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருந்ததுன்னா, விவாகரத்து வழக்கோ இல்ல ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸோ, எந்த வழக்கு குடும்ப நல வழக்கு வந்து நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மனுவை வந்து வித்ரா பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா மனுதாரர் எதிர்மனுதாரர் 2 பேருமே நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டுமா? அதை எப்படி வித்ரா பண்றது, அப்ப எந்தெந்த சிச்சுவேஷன்ல அதை வித்ரா பண்ண முடியும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல வித்ரா பண்ண முடியாது, இதை பத்தி தான் நான் வந்து டீடைலா சொல்ல போறேன். ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்யறதுக்கு வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குதோ அதே மாதிரி அந்த மனுவை திரும்ப பெறுவதற்கும் அந்த மனுதாரருக்கு தாராளமா உரிமை இருக்கு. திரும்ப பெறுவதை தான் நம்ம வந்து வித்ரா பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வழக்குல இருந்து தான் விலகிக்கிறேன் அப்படிங்கறத தான் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வழக்கை நம்ம வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளணும், வித்ரா பண்ணணும்னா அதை வந்து 2 வகையா நம்ம வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு வந்து மெமோ தாக்கல் செய்து நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம அந்த கேஸ்ல அந்த பண்டில் இருக்கும் இல்லையா, அந்த பண்டில்ல this petition may be dismissed as withdrawn அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டோ அல்லது not pressed அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டோ நம்ம வந்து அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கலாம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எதிர்மனுதாரர் அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கும் போது வரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு வழக்கை வித்ரா பண்ணும்போது எதிர்மனுதாரருடைய பிரசன்ஸ் தேவையா அப்படின்னா தேவையில்லை. மனுதாரரும் மனுதாரரோட வழக்கறிஞரும் இருந்தா மட்டுமே போதுமானது. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுதாரர் வந்து ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சா அவரால் தாராளமா அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்க முடியும்னு சொல்றோம். ஆனா சில சிச்சுவேஷன்ஸ்ல சில சந்தர்ப்பங்கள்ல தன்னிச்சையா அவரால் வந்து அவர் போட்ட மனுவையே வந்து வித்ரா பண்ணிக்க, அதாவது திரும்ப பெற முடியாது. இப்ப உதாரணமா கணவர் வந்து மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்சிஆர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. மனைவி வந்து அதுக்கு பதில் கொடுக்காம, அதாவது அதுக்கு கவுண்டர் கொடுக்காம, கவுண்டர் தாக்கல் செய்யாம மனைவி என்ன பண்றாங்கன்னா கவுண்டர் கிளைமா எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கணவர் வந்து தன்னிச்சையா நான் போட்ட ஆர்சிஆர் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி சொல்ல முடியாது அவரால. ஏன்னா மனைவி வந்து அந்த வழக்கிலேயே கவுண்டர் கிளைமா ஒரு பரிகாரத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த பரிகாரத்துக்கு வந்து சரியான பதில் கொடுக்காம கணவரால அவர் போட்ட வழக்க அவராலேயே வித்ரா பண்ணிக்க முடியாது. இது கணவருக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும். இந்த மாதிரி சமயங்கள்ல மனைவி தாக்கல் செய்த கவுண்டர் கிளைமுக்கு வந்து ஒரு பரிகாரம் சொல்லாம நீதிமன்றம் வந்து மனுதாரரை தன்னிச்சையா அவர் போட்ட மனுவை வித்ரா பண்ணிக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்காது. ஒரே வழக்குல கணவன் மனைவி 2 பேருமே 2 வேறு பரிகாரங்கள் கேட்கும் போது கவுண்டர் கிளைமா, அந்த மாதிரி இருக்கும்போது மனுதாரர் வந்து தன்னிச்சையா அவர் போட்ட மனுவை திரும்ப பெற முடியாது. முதல்ல வந்து கவுண்டர் கிளைம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன். சரி, இப்ப கணவன் வந்து விவாகரத்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. மனைவி வந்து அதுல எந்த கவுண்டர் கிளைமும் கொடுக்கல. ஆனா மனைவி வந்து அதுல வந்து ஐஏ போட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 24ல வந்து அவங்களுக்கு வந்து இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டிருக்கலாம். செக்ஷன் 27ல ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்கலாம். செக்ஷன் 26ல வந்து மெயின்டெனன்ஸ் ஃபார் சில்ட்ரன் கேட்டிருந்திருக்கலாம். இந்த மாதிரி இடைக்கால மனுவை வந்து மனைவி தாக்கல் செஞ்சிருக்கும் பொழுது கணவரால அவர் போட்ட மனுவை அவரால வித்ரா பண்ணிக்க முடியாது, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மனைவி ஒரு பரிகாரம் கேட்டிருக்கிறாங்க. மனைவி ஒரு பரிகாரம் கேட்டிருக்கும் போது கணவன் வந்து அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டால் அது வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆயிடும். அதாவது அந்த பரிகாரத்துக்கு வந்து தீர்வே கிடைக்காது. அந்த வழக்கைனா அந்த வழக்கை அவர் வாபஸ் பண்ணிடுறாரு. அதனால அந்த வழக்கு வந்து செல்லாத்தன்மை ஆயிடும். ஏன்னா மனைவி கேட்ட பரிகாரம் வந்து கிடைக்கல மனைவிக்கு. சோ எந்த ஒரு பரிகாரம், ஒரு ஐஏ ஏதாவது ஒண்ணு வந்து பெண்டிங்ல இருக்கும் பொழுதும் கணவரால வழக்கை திரும்ப வாபஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. கணவர்னு கிடையாது, கணவரோ மனைவியோ யாரா இருந்தாலும் சரி. இதே மனைவி வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருந்து கணவர் வந்து ஐஏ போட்டிருந்தாலும் மனைவியால வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வழக்கு வந்து மெயின் கேஸ் தான், ஐஏ எல்லாம் அதை வந்து தொடர்ந்து இருக்கிற வழக்கு தான்.
சோ மெயின் கேஸே இல்லைங்கும் போது ஐஏ எல்லாமே இன்ஃபெக்சுவஸ் ஆயிடும். அதனாலதான் மெயின் வழக்கு, அது ஒரு மெயின் வழக்குல ஐஏஎஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஐஏஎஸ்க்கு ஒரு பரிகாரம் கிடைக்காமல் கொடுக்காமல் அவங்களால மெயின் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இதே வழக்குல மனைவி நான் எல்லா ஐஏவையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமா கணவராலையும் அவர் போட்ட வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள முடியும். சோ ரெண்டு விதத்துல வாபஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு கவுண்டர் கிளைம் மனைவி கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப கணவரால் அவருடைய மனைவி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஐஏ ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் கணவனோ மனைவியோ அவங்க போட்ட மனுவை அவங்களால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது.